4 இன்ச்சு நம்ம வெளியில் 1/2 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக அது பாருங்கள் ஊசி இறக்கி இது பாருங்கள். இது கரெக்டாக ஒரு விரல் அப்படி இல்லைன்னா 2.5 இன்ச்சு இல்லை 2.25 இன்ச்சு. ஓகேவா? இது பாருங்கள் குட்டியாக ஒரு ஃப்ரிண்ட்டு, ஒரு குட்டி ஃப்ரிண்ட்டு. ஊசி இறக்கிக்குங்க, திருப்பியும் நெக்கை சரி பண்ணிக்கோங்க, திருப்பியும் ஒரு விரல். சரியா? ஒரு விரல் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு குட்டி ஃப்ரிண்ட். ஜஸ்ட் தாண்டா சின்னதாக மடிக்கணும். ஏன்னா நம்ம நேர் பீஸ் வைக்கிறதுனால, அகலமாக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹெமிங் பண்ணும்போது சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான்டா. அதே மாதிரி அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துருங்கடா. ஸ்ட்ரைட்டாக வந்தோமா இந்த கார்னர் வரும்போது இது அந்த 1 இன்ச் பிஃபோராக ஸ்டாப் பண்ணிக்கோங்க மிஷினை. ஓகேவா? ஊசி இறக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸி துணி நகராது. பாருங்கள் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இங்கே வச்சு இதுக்கு நேராக இப்படி மடிங்க. அதுக்கு நேராக அதுக்கு மேலேயே அந்த நெக் பீஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இப்படி வெளியிலையும் வரக்கூடாது, இப்படி உள்ளேயும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நெக் பீஸுக்கு கரெக்டாக இதை வந்து நம்ம முக்கோண மடிப்புன்னுவாங்கடா. இந்த மாலுங்களுக்கு சமோசா மடிப்புன்னு சொல்லுவோம். ஓகே, இதை பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? கரெக்டாக செட் ஆச்சு. அப்படியே வாங்க, நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது. ஓகே, அப்படியே வாங்க. அப்படியே வந்து அதே காலிங் டர்ன் பண்ணிக்கிங்க. இது பாருங்கள் இவ்வளோ அழகாக நிற்கிதா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்துட்டு அதே மாதிரி காலிங்ஸ் வந்துட்டோமா. திருப்பி 1 இன்ச் பிஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பாலை வந்து இது பாருங்கள் இதுக்கு கரெக்டாக இப்படி மடிங்க. அதுக்கு மேலே அப்படியே விரலில் பிடிச்சிட்டு இது பாருங்கள் கரெக்டாக இந்த அந்த ஈக்குவலைஸாக இருக்கும். ஓகேவா? இங்கேயும் பாருங்கள் கரெக்டாக வந்துச்சா. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஊசி இறக்கிட்டு இப்படி திருப்பிக்கிட்டு, ஏன்னா ப்ளவுஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சுருட்டிக்கும், அதனால நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ திருப்பி பாருங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. வந்துட்டு நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஸ்லோவாக அடிக்கிறேன். அப்போ தானே கற்றுத்தர முடியும். இங்கே பாருங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு விரல் நம்ம இன்ச்சு டேப் எடுக்காமல் நம்ம அந்த ஒரு விரல் வந்து வச்சோன்னு அதை பாருங்கள் ஒரு குட்டி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். ஓகேவா? பாலை மூலம் அடிக்கணும். இங்கே அதே மாதிரி ஒரு குட்டி அவ்வளோதான். அதே மாதிரி வந்துட்டு இங்கே 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம இப்படி மடித்து பண்ணோம் ஹெமிங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. அதனால் என்ன பண்ணுறோம், படிமான தையல். இந்த நெக் பீஸ் இருக்கு இல்லையா, இது இப்படி இருக்கணும். இதை வந்து இப்படி உள்ள மடிச்சிடக்கூடாது. இது இப்படி இருக்கணும். அதுக்கு மேலே இதை வச்சு கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? இது வந்து ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, படிமான தையல். இது போட்டால் தான் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து ஹெமிங் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இங்கே வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே தையல் அடிக்கக்கூடாது. இதை இப்படி உள்ளுக்காக இழுத்துக்கோங்க. கையில் இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தையல் போட்டுவாங்க. இந்த ஊசி இந்த கார்னர் வரும்போது இறக்கிட்டு இது பாருங்கள் இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் இழுத்தோம் இல்லையா, அதை அந்த பக்கம் அனுப்பிடுங்க. அதுக்கு மேலே தையல் விழுந்தால் அது வந்து குப்பை மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதை இழுத்தா அதுக்கு மேலே தையல் விடக்கூடாது. அந்த உள்ள மடிப்பு துணி மேலே அது இந்த பக்கமாக நம்ம கையில் பிடிச்சி இழுத்துட்டு இப்படி வரும்போது அந்த பக்கம் தள்ளிடும். நான் எடுத்து காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்களாடா. இப்போ பாருங்கள், இதை மடித்து இந்த இடத்துலையும் ஹெமிங் பண்ணும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் அழகாக நம்மளுக்கு அந்த படிமான தையல் போட்டதுன்னா க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டது பாருங்கள், இதை ஃப்ரில்லை வந்து இப்படி இழுத்து வச்சு நம்ம ஹெமிங் பண்ணுறதுனால இங்கே சுருக்கம் வராது. அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் அது பண்ணாதனால அது இப்படி ஸ்ட்ரைட்டாக ஹெம் பண்ணி இப்படி பண்ணப்பா பார்த்தீங்களா சுருக்கம் இல்லாமல் வரும். இதை நம்ம கையால் ஹெமிங் பண்ணணும். இது பாருங்கள், இதை வந்து கரெக்டாக இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுவோம்னா அதை பாருங்கள் சுருக்கமே வராது. அதுக்காக தான் அந்த மூலையில் வந்து அந்த மாதிரி மடிக்கிறது. அது மேலே தையல் விடக்கூடாது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க பானை ப்ளீஸ். தேங்க்யூ.